வெல்கம் டு SDV லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசக்கூடிய மக்களோட புத்தாண்டு திருநாளான உகாதி பண்டிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான வரலாறு என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உகாதி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சமஸ்கிருதத்தில் யுக அப்படின்னா காலம், ஆதி அப்படின்னா தொடக்கம், அதாவது ஒரு புதிய யுகத்தோட தொடக்கத்தை தான் நாம் உகாதி அப்படின்னு சொல்கிறோம். இது பிரம்மதேவன் இந்த உலகத்தை படைக்க ஆரம்பித்த நாளாக கருதப்படுது. இந்து புராணங்களின்படி மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து சோமகாசுரன் கிட்ட இருந்து வேதங்களை மீட்டெடுத்து பிரம்மதேவர்கிட்ட ஒப்படைச்ச நாளா இந்த நாளை சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் துவாபர யுகம் முடிச்சு கலியுகம் ஆரம்பித்ததும் ஒரு உகாதி நாள் தான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. உகாதி நாளே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரது அந்த ஒரு பச்சடி தான். இதில் அறுசுவையும் இருக்கும், அந்தந்த சுவைகளுக்கு காரணங்களுமே இருக்கும். அதாவது மகிழ்ச்சினா இனிப்பு, அதுக்கு வெல்லமும், துன்பம்னா கசப்பு, அதற்கு வேப்பம்பூவும், சவால்களுக்கு புளிப்பு, அதற்காக புளியும், கோபத்துக்கு காரம் மிளகாயும், பயத்திற்கு உவர்ப்பு உப்பும், ஆச்சரியத்திற்கு துவர்ப்பு, அதற்காக மாங்காயும். வாழ்க்கையில வர இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சமமா ஏத்துக்கணுங்கிற பெரிய தத்துவத்தை இந்த ஒரு சின்ன பச்சடி நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த நாள்ல மக்கள் காலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வாசல்ல மாவிளை தோரணம் கட்டி புத்தாடை அணிவாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான ஒன்று பஞ்சாங்க சிரவணம். அப்படின்னா ஒரு வருஷம் மழை எப்படி இருக்கும், நாடு எப்படி இருக்கும்னு பஞ்சாங்கத்தை வாசிச்சு தெரிஞ்சுப்பாங்க. இப்படி பல சிறப்புகளை கொண்ட யுகாதி பண்டிகை கொண்டாடுற எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.